ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். 11 மாதங்கள் கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 12வது மாதத்தை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி என்னோடு கூட சேர்ந்து உற்சாகமா தேவனுடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்தலாமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா. தகர்த்திடுவா, நொறுக்கிடுவா, ஜெயத்தை தந்திடுவா, ஜெயத்தை தந்திடுவா. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. எதிர்ப்பு ஏளனம் பெருகினாலும் ஜெய கர்த்தர் நமக்கு உண்டு. ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். ஜெயம் தருவார், ஜெயித்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம், ஜெயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். கண்களை மூடி சொல்லலாமா? ஆண்டவரே, சேனையின் கர்த்தரா என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா.
ஆண்டவரே நீங்க நல்லவரா என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்க வல்லவரா என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்க போதுமானவரா என்னோடு கூட இருந்த 11 மாதங்களை கடந்து வர கிருபை செஞ்சீங்கப்பா. இந்த 12வது மாதத்திலும் அப்பா அந்த முதல் நாள் தொடங்கி இந்த மாதம் முழுவதும் அப்பா அந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து அப்பா நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவராக இருப்பீராக, எங்களோடு கூட துணையா இருப்பீராக, எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை வழி நடத்துங்க என்று சொல்லி தேவனை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே நீங்க சேனைகளின் தேவனாய் என்னோடு கூட இருக்கிறீங்க, யாக்கோபின் தேவனாய் என்னோடு கூட இருக்கிறீங்க அப்பா. ஸ்தோத்திரையா, நீர் எங்களோடு கூட இருந்து எங்க கரத்தை பிடித்து நடத்துவீராக என்று சொல்லி தேவனை பார்த்து இந்த வரிகளை திரும்பவுமாய் சொல்லி பாடலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சொல்வோம் ஆண்டவரே, நல்லவர் அவர் வல்லவர், அடைக்கலமானவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். ஆமென் ஆண்டவரே. அப்பா நீங்க சர்வ வல்லமையுடைய தேவனாய் கர்த்தர் அப்பா ஒவ்வொருவரோடு கூட இந்த 12வது மாதம் முழுவதுமாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்க. கர்த்தர் இந்த 12வது மாதத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. மீதமுள்ள நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த மாதங்கள் முழுவதுமாக தேவனாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகத்தை தந்து நமக்கு நல்ல பலனை தந்து கடந்த 11 மாதங்கள் தேவனாய் கர்த்தர் நம்மை கண்ணின்மனை போல பாதுகாத்து இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய இந்த 12வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நம்ம நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரம்தான். அவருடைய கிருபை தான் நம்மை இந்த வருடம் முழுவதும் இந்த கடைசி மாதம் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் நம்ம துதித்தோம், நம்ம பாடினோம், ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தினோம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தின் மூலியமாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 12வது மாதத்தில் அப்பா நீங்கள் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருங்க, பரிசுத்த ஆவியானவர் மறைத்து வெளிப்படுங்க. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், தடைகளை மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் என்று சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவனுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
அதற்கு முன்பதாக உள்ள அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமங்கள் பார்த்திங்கன்னா அநேக நாமங்கள். அதில் பாருங்கள், எகோவா ராஃபா என்று சொன்னால் சுகம் தருகிற ஒரு தேவன், எகோவா ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் தருகிற தேவன், எகோவா ரூவா என்று சொன்னால் அவர் நம்மை மேய்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அநேக பெயர்கள் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை ரட்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமும் துருகமும் பலனுமானவர் என்று சொல்லி அநேக பெயர்கள் வேதத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். ஏன் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? ஏன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும்? ஏன் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் உள்ள வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர்தான் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், அவர்தான் நமக்கு தாயாய் இருக்கிறார், அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர்தான் நம்மை படைத்தவர், அவர்தான் நம்மை உண்டாக்கினவர். அப்போ உண்டாக்கின தேவன், உருவாக்கின தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு நான் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வேதத்துடைய இந்த வார்த்தைகள் அந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்க தரிசன அந்த புஸ்தகத்திலே அது உரைக்கப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வசனம், இதே வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தான் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். அப்போது 2 இடங்களில் இந்த மாதிரி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், ஏன் அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும்? ஒருவேளை உலகத்தில் நம்மை நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மை கைவிட்டு போகலாம், நம்ம உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிடலாம், நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மை கைவிடலாம், நம்மளுடைய நண்பர்கள் நம்மை கைவிடலாம், நம்ம நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மை கைவிட்டு போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்போ இந்த 11 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார் அல்லவா? எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது, எவ்வளவோ பாடுகள் வந்தது, எவ்வளவோ வேதனைகள் வந்தது, எவ்வளவோ துன்பங்கள் வந்தது, சத்துருனுடைய போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டது, எத்தனையோ மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள், நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி கடந்து வந்தது, படிக்கிற இடங்களில் எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பி கடந்து வந்தாங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாரும் நமக்கு விரோதமாய் ஒரு நாள் நம்ம கடந்து வந்தாங்க. ஆனால் இந்நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர், அவர் இந்நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து அவர் வழி நடத்த வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போது இந்த மட்டும் அவர் நம்மை வழி நடத்தினார், இனிமேலும் அவர் நம்மை வழி நடத்த, இனிமேலும் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம், 48வது சங்கீதம் 14வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 48:14 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மளுடைய தேவன், உங்களுடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்போது உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் எதுவரைக்கும் நம்மோடு கூட இருப்பாராம்? சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், மரண பரியந்தம், சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம், நம்மளுடைய ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அப்போது அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அது சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போது நம்மை தைரியப்படுத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை ஆட்சி தேற்றுவதற்கு, நம்மை அரவணைப்பதற்கு ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கலங்க தேவையில்லை. இவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்களே, இவங்களை நம்ம நம்பி இருந்தோமே, இவங்களை நம்ம கைவிட்டுட்டாங்களே, இவங்களை நம்ம விட்டு விலகி போயிட்டாங்களே, அவங்கள நாம் முற்றுமாக நாங்கள் நம்பி இருந்தோமே, கடைசி வரைக்கும் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அவங்க வாக்கு கொடுத்தாங்களே, ஆனால் கைவிட்டு போயிட்டாங்களே என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை கலங்கலாம், நீங்கள் ஒரு வேளை தேய்க்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நான் மரண பரியந்தம் நான் உங்களை நடத்த நான் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நமக்கு வாக்கு
வாக்கு கொடுக்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, மரண பரியந்தம் நான் நடத்துவேன், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் நடத்துவேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்று சொல்லி, நீங்கள் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை தேற்றட்டும், எங்களை ஆற்றட்டும், நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் நம்மை நடத்த வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே மரித்த பின்பு தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை என்ன பண்ணுகிறார்? தெளிந்து கொள்கிறார். மோசே இருந்தார், மோசே ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் மோசே மரித்தது பின்பதாக இந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு யோசுவாவுடைய அப்போது தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் பொழுது யோசுவாவுக்கு ஒரு பயம், யோசுவாவுக்கு ஒரு கலக்கம். இவ்வளோ நாட்கள் மோசையை வழி நடத்தினார், அந்த மோசை இருக்கும் பொழுதே இந்த ஜனங்கள் வணக்காக்களத்துள்ள ஜனங்களாக இருந்தாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பல காரியங்களை செய்தாங்க. இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும், இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்த முடியும் என்று சொல்லி கலங்கி தவித்து இருந்த அந்த யோசுவாவை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி, பலன் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்போ அந்த வாக்கு கொடுத்த தேவன் கைவிட்டு விட்டாரா? இல்லை, கைவிடலை. மரண பரியந்தம், யோசுவா முடிகிற நாட்கள் வரைக்கும் மரண பரியந்தம் யோசுவாவோடு கூட இருந்து அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் தேவையான பலனையும் ஞானத்தையும் அறிவையும் தேவனாகிய கர்த்தர் தந்தார் என்று சொல்லி வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த நாட்கள் மாத்திரம்தான் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தாரா? இந்த நாட்களில் இருப்பாரா என்று சொன்னால், இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்க அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த பாவம் நிறைந்த உலகிலே, அக்கிரமம் நிறைந்த உலகிலே, இந்த சாபங்கள் நிறைந்த இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை, ஆசீர்வாதமான ஒரு இடத்தை தேவனாகிய கர்த்தர் தந்து, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுத்தார். ஆனால் சாத்தான் பாவம் கொண்டு வந்ததுனால அவங்க தேவனுடைய வாக்குக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சாத்தானுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததுனால, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, பெரிய ஒரு நன்மையான காரியங்களை இழந்து போனாங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த பாவங்கள் சாபங்கள் தொடர்ந்து அது வந்து கொண்டே இருந்தது. நான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் நம்மை மீட்டெடுக்கவே நமக்காகவே பிறந்திருக்கிறார், நம்மை குழியிலிருந்து தூக்கி எடுக்கவே அவர் நமக்காக பிறந்திருக்கிறார், நம்மோடு கூட இருப்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்காகவே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தினுடைய வசனங்களில், வேதத்தினுடைய வார்த்தைகளில் நம்ம பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனல்ல, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிற தேவனல்ல. ஆண்டவரே, அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவரே வாக்கு கொடுத்தீங்களா? ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தீங்களா? ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை தேற்றுட்டு ஆண்டவரே, இந்த 12 மாத கால அளவும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களை நடத்தினீங்களே, இனி வரக்கூடிய ஆண்டவரே நாட்களிலும் புதிய வருடங்களிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும், எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் அவர் வழி நடத்த வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை எதிர்ப்புகள் கடந்து வரலாம், ஏளனங்கள் கடந்து வரலாம், மனிதர்களுடைய பழிச்சொல்கள் கடந்து வரலாம், சத்துருக்களுடைய போராட்டங்கள் கடந்து வரலாம், மனிதர்களுடைய அநேக போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கடந்து வரலாம், பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம், வழியே இல்லை என்ற அளவுக்கு நம்ம நெருக்கங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் அந்த தேவனாகிய கர்த்தர், இம்மானுவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாய் நேர்த்தியாய் வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர் அவர் நிச்சயமாகவே வழிநடத்த வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். சாத்தான் நம்மை பயமுறுத்துவான், பலவிதமான தீமைகள், பலவிதமான நோய்கள், பலவிதமான உபத்திரவங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் கொண்டு வந்து சாத்தான் பயமுறுத்துவான். ஆனால் எதற்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். ஆண்டவரே, மட்டும் வரையிலும் என்னை நடத்தினீங்க, இனிமேலும் நீங்கள்
நீங்கள் என்னை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீங்க என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த 12வது மாதத்தில் கர்த்தர் எங்களுக்காய் கொடுத்த வாக்கு ஆண்டவரே, இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலிமா கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. அப்பா, கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவரே, அப்பா இம்மட்டும் வரையிலும் எங்களை நடத்தினீங்க, இனிமேலும் எங்களை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறபடினால உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த 12வது மாதத்தில் இந்த வார்த்தையின் மூலிமா கர்த்தர் எங்களை ஆற்றுங்க, எங்களை தேற்றுங்க, வழி நடத்துங்க. உம்முடைய நாம மையப்படட்ட ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய சகல தேவைகளை சந்திங்க, எல்லா குறைவுகள் மத்தியிலும் நிறைவை தந்து கர்த்தர் எங்களை நீங்கள் நடத்தி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஒன்று மாத்திரம் எங்களோடு கூட எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். மரண பரியந்தம் நான் உங்களோடு கூட நடத்துவேன் என்று சொன்னவர், உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே அப்பா நீங்கள் நடத்தி அருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்புடுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமங்களிலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.